عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. மன்னகமும் விண்ணகமும் படைத்தாலும் இறையோனை போற்றி புகழ்ந்த அல்ஹம்துலில்லாஹ். மதிகளுக்கரசர் மாநபியை நெஞ்சில் ஏந்தியவளாக ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் ஆசுரா நாளின் சிறப்பு என்பதே இன்றைய தலைப்பு. ஆம், ஆசுரா நாள் என்பது முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளை குறிக்கும். உலகில் ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் அவர்களின் விரோதிகளை விட்டும் ஈடேற்றம் பெற்றது இந்நாளில்தான் என்பதே இந்நாளின் சிறப்பாகும். வானங்கள் படைக்கப்பட்டதும் பூமிகள் படைக்கப்பட்டதும் இப்புனித நாளில்தான். இதனை பற்றி அல்லாஹு தஆலா தன் வான்மறையில் கூறும் பொழுது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌமன் ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி மின்ஹா அர்பா. அல்லாஹுவிடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அதில் 4 மாதங்கள் கண்ணியமானதாகும். அதில் முஹர்ரம் மாதமும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது, அஃலலு ஸியாமி பஅத ரமலான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானிற்கு பின்பாக நோன்புகளில் மிக மேன்மையானது முஹர்ரம் மாதத்தின் நோன்பாகும் என்று ஆசுரா நாளை குறித்த அண்ணல் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை முன்னோக்கிய நேரத்தில் யகூதிகள் ஆசுரா அன்று நோன்பு நோற்றெடுப்பதை பார்த்து இது என்ன என்று கேட்டார்கள். இது சாலிஹான நாள். இந்நாளில்தான் பனு இஸ்ரேல்கள் அவர்கள் விரோதிகளை விட்டும் ஈடேற்றம் அடைந்தார்கள் என்று கூறிய போது, மூசா நபியை கொண்டு நாங்களே மிக தகுதியானவர்கள் உங்களை விட, எனவே அவர்களும் நோன்பு நோற்று தன் உம்மத்தார்களையும் நோன்பு நோக்கும்படி ஏவினார்கள். மேலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சியாமு யௌமு ஆஷுரா இலா இஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு. அரஃபா நாளின் நோன்பு முந்திய வருடத்தின் பரிகாரமாகிவிடும் என்று நான் கருதுகிறேன் என கூறினார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹர்ரம் மாதம் 9 மற்றும் 10ஆம் நாள் நோன்பு நோற்பது இரட்டிப்பு சுன்னத்தாகும். இன்னும் இந்நாளின் சிறப்பு நபிமார்களின் வெற்றி நாளாகும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் நம்ரூத்துடைய நெருப்பை விட்டும் ஈடேற்றம் அடைந்தது. நூஹ் நபியின் கப்பல் ஜூதை அடைந்ததும், மூசா நபி ஃபிரௌனை வெற்றி பெற்றதும், அய்யூப் நபி பிணி நீங்கியதும், யூனுஸ் நபி மீன் வயிற்றிலிருந்து வெளியேறியதும், யூசுப் நபி விடுதலை பெற்றதும் இந்நாளில்தான். அனல் கொதிக்கும் நரகத்தை விட்டு வல்ல இறைவன் உங்கள் முகங்களை தூரமாக்க வேண்டுமா, அதுவும் 70,000 மைல்கள் தூரமாக்க வேண்டுமா கூறினார்கள் கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூறியதாக அபூ சயீதுல் ஜிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாமின் அப்தின் யஸூமு யௌமன் ஃபீ இயாலில்லாஹி இல்லா யா அப்தில்லா பிதாலிகல் யௌம வஜ்ஹஹு அனின் நாரி சபு ஹரீஃபா. அல்லாஹுவின் பாதையில் இந்த நாளில் நோன்பு நோக்கக்கூடியவரின் முகத்தை வல்ல அல்லாஹு தஆலா 70,000 ஆண்டு நடை தூரமளவு நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறான். சுபஹானல்லாஹ். மேலும் இந்நாளில் யாருக்கும் அநீதத்தை பாவமான காரியத்தை நாடினாலோ அல்லது அதனை செய்தாலோ பெரும் பாவமாக கருதப்படும் என்று கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். மானல் நபி அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வரும் முன்பே ஆசுரா நாளில் நோன்பு நோற்பவர்களாக இருந்தார்கள். காரணம் கேட்டபோது, என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத்துடைய நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்டது இப்புனித நாளில்தான், எனவே அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இப்புனித நாளில் நோன்பு நோக்கிறேன் என்று கூறினார்கள். அதன் பின் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு யகூதிகள் அந்நாளை கண்ணியப்படுத்தியதை பார்த்தபோதுதான் யகூதிகளுக்கு மாற்றம் செய்யும் விதமாக 9, 10, 2 நாட்கள் நோன்பு நோக்கும்படி கூறினார்கள். ஆசுரா நாளின் சிறப்பை பற்றி அறிந்த நாம் அதில் நாம் செய்யக்கூடிய அமலை பற்றியும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம்.
ஆம் அன்பர்களே, ஆசுரா நாளில் நாம் நோன்பு நோற்பது வருடம் முழுவதும் நோன்பு நோற்பதை போன்றது என்னும் இந்த நாளில் நாம் தர்மம் செய்வது வருடம் முழுவதும் தர்மம் செய்வதற்கு சமம் என்னும் கூறியுள்ளார்கள். மன் வச அலா இயாலி அஹ்லிஹி யௌம ஆஷுரா அவுஸ அல்லாஹு பிமா அலா சாயிரிஸ்ஸனா. யார் ஆசுரா நாளன்று தன் குடும்பத்தார்களுக்கு செலவழிக்கிறார்களோ அதனை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கும் வருடம் முழுவதும் விசாலமாக்குகிறான். இதனுடன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் ஹல்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மீது யாசின் ஓதி ஈசல் சவாப் செய்வதும் சுன்னத்தாகும். இன்னும் அந்த மாதத்தின் முந்தின 10 நாட்களும் நோன்பு வைப்பது சிறந்ததாகும். மேலும் அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அல்லாஹும்ம அன்தல் அபதியுல் கதீமு வ அலா அஃபல்லிகல் அலீமு வ கரீமு ஜூதிகல் முஅவ்விலு வ ஹாதா ஆமுன் ஜதீதுன் قد أقبل أسألك الإسمة فيه من الشيطان وأوليائه والعون على هذه النفس الأمارة بالسوء والاستغلال بما يقربني إليك زلفى يا كريم يا ذا الجلال والإكرام. இந்த துவாவை ஓதினால் மறு வருடம் வரை அவனை பாதுகாக்க அல்லாஹு தாலா 2 மலக்குகளை நியமித்து ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாக்கிறான். சுபஹானல்லாஹ். மேலும் ஆஷுரா நாளில் குடும்பத்தார்களும் சொந்த பந்தங்களுடனும் பாசமாய் இருக்கிறதும் அவர்களுக்காக செலவு செய்கிறதும் மிஸ்கீன்களுக்கு உதவுகிறதும் முஸ்லீம்களை ஜியாரத் செய்கிறதும் 10 நபர்களுக்கு குறையாமல் சலாம் சொல்கிறதும் முசாஃபா செய்வதும் விரோதிகளிடத்தில் பேசுவதும் மனமான வஸ்துக்களை பூசுகிறதும் ரொட்டி மற்றும் கறி போன்றவைகளை சமைத்து உண்ணுவதும் யாரையும் திட்டாமல் இருப்பதும் நோயாளிகளை நலம் விசாரிப்பதும் ஆடையற்றவர்களுக்கு ஆடை கொடுப்பதும் குர்ஆன் ஓதுகிறதும் வெண்ணிட ஆடையை அணிவதும் சுன்னத்தான ஒன்றாக இருக்கும். இன்னும் ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்ற 70 விடத்தம் ஓதுகிறதும் யத்தீமான பிள்ளைகளின் தலையை தடவி கொடுப்பதும் சுருமா இடுவது குளிப்பது ஆலிம்களை சந்திப்பது அல்லாஹு தாலாவுடைய பயத்தில் கண்ணீர் சிந்தி அழுகிறதும் தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்கிறதும் மேலும் அன்றைய இரவில் 100 ரகாத் அல்ஹம்து சூராவிற்கு பின் குல்ஹு அல்லாஹு சூரா 3 விடுத்தம் ஓதி தொழுத பின் 3ஆம் கலிமாவை 70 விடுத்தம் ஓதி அந்த இரவை ஹயாத்தாக்குவதும் 1000 ஹஜ் உம்ரா மற்றும் 1000 ஷஹீதானவர்களின் நன்மையும் நரகத்தை விட்டு விடுதலையாக்கி சுவனப்பதியில் 1000 மாளிகைகள் மற்றும் அகதோனான அல்லாஹுவின் லிகாவையும் தருவான் என்று ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்நாளின் நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் அந்நாளின் பகலில் 4 ரகாத்துகள் அல்ஹம்து சூராவிற்கு பின் ஆயத்துல் குர்சி 3 விடுத்தம் குல் ஹுவல்லாஹு அஹத் 20 விடுத்தம் 2வது ரகாத்தில் அல்ஹாக்கு முத்தகாசுர் சூரா 1 முறை குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா 11 விடுத்தம் 3வது ரகாத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூனுடைய சூரா 3 விடுத்தம் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா 11 விடுத்தம் 4வது ரகாத்தில் குல் ஹுவல்லாஹு அஹதுடைய சூரா மட்டும் 11 விடுத்தமும் ஓதி தொழுது முடித்த பின் 7 விடுத்தம் சுபஹானல்லாஹி மில் அல் மீசானி வ முன்தஹல் இல்மு வ மப்லகர் ரிலா வ ஸினத்தில் அர்ஸிலா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி சுபஹானல்லாஹி அதத ஷஃபிய வல் வித்ரி வ அதத கலிமாத்தில்லாஹி தாம்மதி குல்லிஹா أسألك السلامة برحمتك يا أرحم الراحمين ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم وهو حسبي الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير وصلى الله على نبينا خير خلقه محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين என்ற துவாவையும் ஓத வேண்டும். ஆக ஆசுரா என்பது அத்துணை நபிமார்களுக்கும் விரோதிகளை விட்டு ஈடேற்றம் கிடைத்த நாள், இஸ்லாம் பரவிய நாள், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில் பலாய்கள் நீங்கி சந்தோஷம் இறங்கிய நாள், பாவங்களுக்கு பரிமகாரமாக இறைவனால் அருளப்பட்ட புனித நாள். இன்னும் அஹ்மதரின் அருமை பேரர் ஹுசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா களம் கண்ட இஸ்லாத்திற்காக இன்னுயிர் நீத்த நாள். அதற்காக அது துக்க நாள் அல்ல,
அப்படியென்றால் கண்மணியின் பிறப்பும் மறைவும் ஒரே நாளன்றோ? பத்ரீன்கள் நம் இஸ்லாத்திற்காக இறைவழியில் போரிட்டு இஸ்லாம் வெற்றி கொண்ட அந்நாளில் கூட எத்தனையோ பத்ரீன்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவை அனைத்தும் இனிய நாளாக கொண்டாடும் நாம் இந்நாளையும் நன்னாளாகவே சிறப்பிப்போமாக இன்ஷா அல்லாஹ். எனவே யா அல்லாஹ், நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் இப்புனித தினத்தில் அதிகமான நல்ல அமல்கள் புரியும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக என்ற துவாவுடன் என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மத்.